வணக்கம், வெல்கம் பேக் வியூஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் WinTrader. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஆப்ஷனுக்கு மொமெண்ட்ஸ் தான் காட்ட போகிறது. பேங்க் நிஃப்டி பார்த்துட்டா இன்றைக்கி 27th ஃபெப்ரவரியில் மார்னிங் நல்லா கீழே வந்திருக்கேன். 10 o'clock முன்னாடி நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்த மார்க்கெட்டு தான். இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது எந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கணும், நமக்கு லோஸில் அது எப்படி எக்ஸிட் பண்ணலாம், கரெக்டாக பிரேக் அவுட் பாயிண்ட் எப்படி என்ட்ரி பண்ணலாம் எல்லாம் தான் இன்றைக்கி காட்ட போகிறது. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்ராக்சிமேட் 150க்கு வந்த பைசிக்கில் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் ரிவர்ஸ் போயிட்டேன். இப்போ ட்ரேட் எடுக்கிறதுக்கு அப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் போயிட்டா எக்ஸிட் பண்ணணுமா, ஹோல்ட் பண்ணணுமா, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு தான் இன்றைக்கி காட்ட போகிறது. இப்போ லைவாக பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா நமக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு, அந்த நம்பரில் கால் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்துட்டா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணது. அதுக்கப்புறம் மார்னிங்கில் சிக்கிள் 920க்கு நம்ம செல் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டு கொடுத்த சிக்கிள் தான் 150க்கு பை தான். பை என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்காரு, கீழே டார்கெட்டு. இப்போ சிக்னல் வந்ததுக்கப்புறம் கீழே க்ரீனில் வரணும், கேண்டில் க்ரீனில் வரணும், ரெண்டுமே ஓகே ஆகுது. இப்போ இது ஃபஸ்ட்டு சிக்னல் வந்ததுக்கப்புறம் கீழே க்ரீன் இருக்கு, கேண்டில் இருக்கு. இப்போ நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு சடன் ரிவர்ஸ் போயிட்டு 3 கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்த கலரு வந்து ப்ளூ தான். அந்த ப்ளூ கலர் எக்ஸிட் லெவலு தான். இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு எக்ஸிட் இப்போ ரிவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராக்கில் கொடுத்துட்டோம். அந்த டைமில் உங்களுக்கு வேணும் தான் எக்ஸிட் பண்ணலாம். ஆனால் அவட செல்லெல்லாம் கீழே க்ரீன் இருந்தால் நம்ம பை தான். எகெயின் திரும்பி மார்க்கெட் ஏறும்னு சொல்கிறேன். இப்போ அது கீழே க்ரீன் தான். உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்தால் ஹோல்ட் பண்ணலாம். அல்ல உங்களுக்கு கொஞ்சம் வெக்கம் எக்ஸிட் பண்ணால் அது எக்ஸ்ட்ரா கலரில் எக்ஸிட் பண்ணலாம். அது எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது முன்னாடி அந்த டைமில் நம்ம இந்த இப்போ பார்த்துட்டு இப்போ ஒரு க்ரீன் ஆனதுக்கப்புறம் எகெயின் அதை ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது, உங்களுக்கு மினிட் வைஸில் பார்க்கலாம். இப்போ ரிவர்ஸ் இப்போ ட்ரேட் ஹோல்ட் பண்ணிட்டா ரிவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸிட் பண்ணதுக்கு அவட இண்டிகேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நல்லா கீழே வருதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணலாம். இப்போ கீழே க்ரீன் தான் மார்க்கெட் பை தான். ஆனால் செல்லு வரும்போது ரெட் மேட்ச் ஆகும் போது தான் செல் எடுக்கணும். அல்லாந்தா மார்க்கெட் ட்ரேஸ்மெண்ட் தான் புல் பேக் எகெயின் திரும்பி மேலும் சொல்கிறேன். இப்போ ட்ரேட் எடுக்கும்போது இப்போ நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டில் உங்களுக்கு எடுக்கும்போது இப்போ ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணும்போது எடுத்துக்கலாம், ஆக்குரஸியாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இருந்தால் மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் சான்ஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி மார்னிங்கில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகும் மார்க்கெட். அப்புறம் 3rd கேண்டில் மார்க்கெட் நல்லா கீழே சப்போர்ட்டு கட் பண்ணி நல்லா கீழே போச்சு. இப்போ இந்த கேப் டவுனில் ஓப்பன் பண்ணும்போது பிரேக் அவுட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிட் வைஸ் சார்ட்டு இப்போ வைக்கிறது 5 minutes தான். 1 minute சார்ட் உங்களுக்கு வச்சுட்டா 1 minute கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். 1 minute பார்த்துட்டா இன்றைக்கி ஓப்பன் ஆகும் போதே கேப் டவுனில் தான். இப்போ இது அப்படியே கீழே வந்திருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட் அந்த ரிட்ரேஸ்மெண்ட் இந்த லைன் மேலே ஏறிட்டு எகெயின் பிரேக் அவுட் இந்த 3rd கேண்டில் அவட கீழே போயிருந்துட்டு அப்போ அதான் நல்லா கீழே வந்திருக்காரு. இப்போ அவட புட்டு பார்த்துட்டாலும் மினிட் வயசில் 60,500 முன்னாடி வந்து பை கண்டினியூஷன் தான். இவட கேப் அப்பில் தான் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் அப்ராக்சிமேட் 24க்கு அந்த பிரேக் அவுட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 24, 20, 30 அது எந்த வேணுந்தே எடுக்கலாம். பிரேக் அவுட் போயதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் டைமில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போச்சு. அப்ராக்சிமேட்டு 636 வரை போயதுக்கப்புறம் எகெயின் கீழே வந்திருக்காரு. கீழே அது எகெயின் மேலே போச்சு. அப்ராக்சிமேட் 39 வரை போயிருக்காரு. இப்போ 5 minutes பார்த்துட்டா 5 minutes தான் அக்யூரசி. 5 minutesல பார்த்துட்டா மார்க்கெட்டு மேலே ஹோல்ட் பண்ணதுக்காக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் 1 minute பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேண்டில் போயதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த கேண்டில் ட்ரேட் எடுக்கணும்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கேப் டவுனில் ஓப்பன் பண்ணும்போது மினிட் வைஸ் சார்ட்டு கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துட்டா நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் எந்த பாயிண்டில் கட் பண்ணுறேன், நம்ம எந்த பாயிண்டில் ட்ரேட் எடுக்கணும்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இப்போ ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு உங்களுக்கு லைவில் ஐடென்டிஃபை பண்ணது லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதுக்காக கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ.